ஹலோ. உங்களுக்கு பிள்ளைகள் வீட்ல குழப்படி செய்றாங்களா? நீங்க அவங்களுக்கு கூட சத்தம் போட்டு அடிக்க வேண்டி இருக்குதா? இது உங்களுக்கு பிரச்சனையா இருக்குதா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். கடைசி வரைக்கும் விடாம பாருங்க. ஹலோ, வெல்கம் டு த க்ரோ பிரைட் கிட்ஸ் சேனல். உங்க எல்லாரும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறதுல சந்தோஷப்படுறேன். நீங்க இதுதான் முதல் திறமை இந்த வீடியோக்கு நீங்க வாரீங்கண்டா, என் பேர் பிரபா. நான் ஒரு 35 வருஷமா டீச் பண்ணி கொண்டிருக்கிறேன். 2 வயசுலேருந்து 9 வயசுள்ள பிள்ளைகளுக்கு நான் படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோ நான் விசேஷமா செய்கிறது பேரண்ட்ஸ் 2 வயசுலேருந்து 6 வயசுள்ள பிள்ளைகள் வச்சிருக்கிற பேரண்ட்ஸுக்கு அவங்களுக்கு வித்தியாசமான வழியில் இது வழி நடத்துது. நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற எப்படி ஆல்ஃபபெட் சவுண்ட்ஸ் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், எப்படி ஷார்ட் வேல்ஸ் பிளெண்ட் பண்ண சொல்லிக் கொடுக்கலாம், அப்படி லாங் வேல்ஸ் வாசிக்க சொல்லிக் கொடுக்கலாம், எப்படி நம்பர்ஸ் எழுத சொல்லிக் கொடுக்கலாம், என்ன மாதிரி பாசிட்டிவ் டிசிப்ளின் செய்யலாம், இப்படியான விஷயங்களை இந்த வீடியோ ஒவ்வொரு முறையும் வித்தியாசமாக டைட்டிலில் கவர் பண்ணுது. அப்போ இந்த வீடியோவில் இன்றைக்கு நாங்கள் என்ன மாதிரி பிள்ளைகளுக்கு குழப்படியாக இருக்கிற மிஸ்பிஹேவ் பண்ணுற பிள்ளைகளுக்கு எப்படி நாங்கள் ஹெல்ப் பண்ணலாம், எப்படி பேரண்ட்ஸ் அதை ஹேண்டில் பண்ணலாம்ன்றதை பற்றி தான் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள. என்ன மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுற பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணலாம்ன்ற அதில் கணக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு 10 இம்பார்ட்டண்டான விஷயத்தை டைட்டில் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் இன்றைக்கு நான் ஒரு 5 கவர் பண்ணுவேன். அடுத்த முறை வீடியோவில் ஒரு 5 நாங்கள் கவர் பண்ணலாம். இப்போ முதலாவது குழப்படின்னு சொல்லக்குள்ள நீங்கள் என்னையும் பார்த்துருப்பீங்க. பிள்ளைகள் அம்மாண்ட ரூமுக்கு போய் லிப்ஸ்டிக் எடுத்து போடுறது, அவங்களோட நெயில் பாலிஷ் பாவிக்கிறது, அவங்களோட உடுப்புகள் எடுத்து போடுறது பார்த்துருப்பீங்க இல்லையா? இல்லைன்னு பிள்ளைகள் பாய்ஸ்ண்டா அவங்க போய் இந்த ஷேவிங் ரேஸ் எடுத்து இதெல்லாம் போட்டு அப்பாண்ட இதெல்லாம் இப்போ நாங்கள் அதை ஒரு குழப்படி என்று யோசிக்கிறோம் இல்லையா? ஆனால் அது ஏன் நடக்குது சொல்லுங்க பாப்போம். அவங்க ஒரு புது விதமான ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உதாரணமாக பொம்பளை பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அம்மா வலிக்கிறதுன்னு பார்ப்பாங்க இல்லையா? அம்மா லிப்ஸ்டிக் போடுறது அப்படியே ஃபுல்லாக பார்த்துடும். பொதுவாக 2 வயசுலேருந்து 6 வயசு பிள்ளைகளுக்கு அந்த இது இருக்குது, பார்த்து கொண்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க போன பிறகு தாங்க அதை ட்ரை பண்ணி தாங்களும் அம்மா மாதிரி அடல்ட்ஸ் மாதிரி இருக்கணுன்றதுக்காக அதை அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி பாய்ஸ் அப்பா பார்த்து கொண்டு இருந்துட்டு அப்புறம் அங்கே போனோன்னா அவங்க அங்கால போனோன்னா ஷேவிங் ரேஸ் போட்டு செய்வாங்க. அப்போ அதுக்கு இதை நாங்கள் ஒரு குழாப்படி நச்சு அவங்களுக்கு சத்தம் போட்டு ஏன் அதை தொடுற அதை தொடாத என்று சொல்கிறத பார்க்க அதை வித்தியாசமாக அந்த குழாப்படியை ஹேண்டில் பண்ணலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் அப்படி பிள்ளைகளை கண்டா அப்படி செய்கிறாங்கன்னு கண்டா உங்களுக்கு லிப்ஸ்டிக் இதெல்லாம் போட விருப்பம் போல இருக்கு என்ன, அப்போ நான் உனக்கு ஒரு லிப்ஸ்டிக் அந்த ஒரு செட் வாங்கித்தானே தான் நீ டெக்கரேட் பண்ணி கொள்ளலாம்ண்டு அவங்கள நாங்கள் அதை என்கரேஜ் டிஃப்ரெண்ட் வித்தியாசமான வேலை என்கரேஜ் பண்ணணும். அதாவது உங்களுடைய தொடாமல் அவங்களுக்கு ஒரு செட். அப்போ அவங்க அதை போட்டு அவங்க அதை பார்த்துக்கொள்ளலாம். அப்போ நீங்களும் அதை ஹெல்ப் பண்ணலாம் என்ன மாதிரி போடுறேன்னு. அப்போ அது ஒரு குழப்படியாக இல்லாமல் நீங்களும் சத்தம் போட தேவையில்லை, நீங்களும் அடிக்க தேவையில்லை. அது அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ பாய்ஸுக்கு என்ன செய்யலாம், பாய்ஸுக்கு அப்பா அவங்கள மாதிரி ஷேவிங் அது சின்ன இதுகள் இருக்கும், அவங்க விளையாடுற மாதிரி அதுகளை கொடுத்து அவங்க ஷேவிங் பண்ணுறது கொடுத்து அவங்க தங்களை ஹர்ட் பண்ணி கொள்ளாமல் அதை செய்வாங்க. மாதிரி நீங்கள் ஷூஸ் அதுகள் போட்டு கொண்டிருப்பாங்க என்ன பிள்ளைகள் அப்பா அம்மா, அது சில ஃபனியாக இருக்கும். அது நீங்கள் புதுசாக அவங்கள கண்ட ஹீல்ஸ் வச்சு வாங்கி கொடுக்க இயலாது. ஆனால் அதை அவங்க போட்டுக்கணும் பெருசாக டக்கு டக்கு டக்குன்னு நடந்துட்டு போவாங்க. அதை செய்வாங்க. மற்ற எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்தில் அம்மா அங்கேயும் வலிக்கிறாண்டா நானும் வரப்போகிறேன்னு சொல்லி அம்மா கேசல் கொடுக்கு சீலை கட்ட விடாமல். அப்போ எனக்கு சீலை கட்டுற நல்ல விருப்பம், எனக்கு ஒரு 4, 5, 6 வயசில். அப்போ அம்மா என்ன செய்வாண்டா, அம்மா பேச மாட்டா, சத்தம் போட மாட்டா. அம்மா என்ன செய்யணும், நான் உனக்கு சீலை கட்டி விடுறேன்னுவா. அப்போ அவள் எனக்கு சீலை கட்டி சின்ன கட்டையாக மடித்து அதை டைம் அடுத்து கட்டி விட்டுட்டு அப்புறம் வழியில் போவாள். நான் அந்த சீலையோடையே ஃபுல் இருப்போம் அம்மா வரும் வரைக்கும். இப்போ அப்படி அவங்க மிஸ்பிஹேவ்னு சொல்லி அதை நாங்கள் சத்தம் போட்டு அடிக்காமல் அதை நாங்கள் வித்தியாசமாக அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணலாம். 2வது வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்கிறதால பிள்ளைகள் மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க, குழப்படி செய்வாங்க. விசேஷமாக இது வீட்டில் டிவோர்ஸ், பேரண்ட்ஸுக்குள்ள டிவோர்ஸ் வருதுண்டா, இல்லையாண்டா வீட்டில் யாரும் சுகம் இல்லை, சொந்தக்காரங்க யாரும் செத்து போனாங்க, மற்ற வீடு மாறி போகிறோம், அப்பாவுக்கு தொழில் இல்லாம போகுது, அப்படியான நேரத்தில் இதுகளாம் என்னையும் பேரண்ட்ஸ் பிள்ளையோட ஷேர் பண்ண மாட்டாங்க. அப்போ அதுக்கு என்ன நடக்கும்னா பிள்ளைகளான அவங்களுக்கு கட்டிக்காரங்க, தே ஆர் ஸ்மார்ட்ஸ், அவங்க அதை சென்ஸ் பண்ணிடுவாங்க, ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு சென்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அது அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும்போது என்னென்னு காட்ட தெரியாமல் அவங்க குழப்படி செய்வாங்க.
அந்த நேரம் இதையும் பற்றி உடைப்பாங்க, இதையும் செய்வாங்க, அதுக்குள்ள அடிப்படி பட்டி கொள்ளுவாங்க. அப்போ அது வந்து என்ன நடக்குது, பேரண்ட்ஸு கோவத்தையும் மாத்திரத்தையும் கொண்டு வராங்க, சத்தம் போடுவாங்க. அப்போ அது ஒரு ஸ்னோபால் மாதிரி பிரச்சனை வந்து கொண்டிருக்க பார்க்கும். இப்போ நீங்களும் ஃப்ரஸ்ட்ரேட், அவங்களும் ஃப்ரஸ்ட்ரேட். இப்போ இந்த நேரம் நீங்கள் என்னென்று பிள்ளைகளுக்கு உதவி செய்யலாம். அப்போ இப்படியான நேரத்தில் அவங்களுக்கு நாங்கள் அவங்களோட கூப்பிட்டு அவங்கள கதைச்சு அவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளைன், அவங்களுக்கு முழு டீட்டெயிலும் அவங்களுக்கு தேவையில்லை. என்ன விஷயம்னு தான் பார்ப்பாங்க. ஸ்பெஷலாக டிவோர்ஸ் போடுற ஃபேமிலிக்கு அவங்க பார்ப்பாங்க, இன்னும் அம்மா அப்பா இந்த நேரம் சண்டை போட்டுருக்குறாங்க, அவங்க கதைக்கிறாங்க இல்லை அப்படி சொன்னால் அவங்களுக்கு அது அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். இப்போ அது மாதிரி மற்ற இப்போ காய்ச்சல் இல்லை வருத்தமாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள் அவங்க நினைப்பாங்க தாங்க ஏதோ பிள்ளை செய்துட்டோம்னு. இப்போ அதுக்காக அதை நீங்கள் அவங்களோட மனதில் வளர விடாமல் அவங்களுக்கு ஏற்ற வரையில் கூப்பிட்டு அவங்களுக்கு விளக்கமான முறையில் நீங்கள் சொல்லி, ஆனால் ஒன்று அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணுமெண்டா இது உங்களோட பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு செய்யலை, நீங்கள் சேஃப், உங்களோட லைஃப் ஓகேயா இருக்குது அண்ட் அவங்களுக்கு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா காணும். இப்போ அது அவங்களுக்கு ஓகே என்று சொல்லி ஒரு ஒரு மனதில் ஒரு ஆறுதலை கொடுக்கும். மூன்றாவது வந்து போரிங்காக இருக்குது, எனக்கு ஒன்றும் செய்ய முடியல, வீட்டில் எனக்கு ஒன்றும் செய்யலாதுன்னுட்டு என்ன செய்வாங்க, போரிங்காக இருக்குன்னு அது என்னையும் 3, 4, 5 வயசு பிள்ளைகளுக்கு அது ஒரு பழக்கம். அவங்களுக்கு போரிங் என்றாலும் என்று தெரியாது, அப்படி சொல்லுவாங்க. என்ன நடக்கும்ண்டா அவங்க போய் அங்கேயும் எதையும் உடைப்பாங்க, இல்லாட்டி எதையும் முழுப்பாங்க, என்ன நடக்கும். அப்போ பேரண்ட்ஸ் அதுக்கு கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு அடித்து இல்லாட்டி பேச வேண்டிய வரும் இல்லையா. அப்போ அப்போ அவங்களுக்கு அவங்கள அப்படி செய்யக்குள்ள என்ன விஷயம், என்னத்துக்காக அவங்க இதை செய்கிறாங்கன்னு கேட்டால் எனக்கு போரிங்காக இருக்குது, ஐம் போர்டுன்னுவாங்க. இப்போ அதை என்னென்ன மாதிரி ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று அவங்களுக்கு அவங்களோட எனர்ஜி அவங்களுக்கு வெளியில் போக முடியாமல் இருக்குது, என்ன எனர்ஜியாக வெளியில் வலிக்கிறேன்னு சொன்னால் வெளியில் காட்ட முடியாமல் இருக்குன்னபடியாக வீட்டில் ஓடி திரிஞ்சு செய்வாங்க. இப்போ உங்களுக்கு பின்னுக்கு முத்தம் இல்லாட்டி ஒரு கார்டன் இருக்குமேண்டா அதில் அவங்களோட 1/2 மணி நேரம் ஸ்டாப் பண்ணாமல் ஓட விடுங்க. சுற்றி ஓடினா அந்த போர்டம் குறைஞ்சி போகும். அப்போ அவங்களுக்கு ஏதாவது செய்யக்கூடியதாக இருக்குது. சில வீட்டிலேருந்து வெளியில் போக முடியாமல் இருந்தால், வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டி வந்த வருத்தமாக காய்ச்சலாக இருந்தால், அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், வீட்டுக்குள்ளே ஒரு இடத்த வச்சு அவங்கள ஒன்று உடைக்காமல் இருக்கிற மாதிரி போர்டு அதுகளை அவங்கள விளையாடுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்போ அவங்கள அந்த போர்டத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் துண்டை அடுக்காட்டிலும் அதை குறைக்கக்கூடியதாக இருக்கும். இதுக்காக டிவி, வீடியோ கேம் அண்டு தான் அநேகமாக இப்போத்த கால பிள்ளைகள் போகிறாங்க. அது அவங்களுக்கு வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும். இப்போ அதோட ரிலாய் பண்ணாமல் அவங்களுக்கு நீங்கள் உங்களோட பார்வையில் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து பாதுகாப்பாக விளையாடுற மாதிரி, ஒன்றையும் முடைக்காமல் அவங்களுக்கு ஒன்றும் இது வராமல் அவங்கள தங்களை தாக்கி கொள்ளாமல் இருக்கிற ஒரு கேமு எதுவும் விளையாட நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது 4வது வந்து அலர்ஜிஸ். இப்போ அநேகமாக சில சாப்பாட்டு வகைகள் பிள்ளைகளுக்கு அலர்ஜிக்காக இருந்தால் அது உண்மையிலே ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் டாக்டர்ஸால். அவங்களுக்கு அது அவங்க உடம்புல வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணக்குள்ள அது அவங்கள குழப்படி செய்கிறதுக்கு அவங்கள தூண்டும். ஏதாவது செய்து குழப்படி செய்து சத்தம் போட்டு, அப்போ அது பேரண்ட்ஸுக்கு இரிட்டபிளாக இருக்கும். அப்படி என்றால் இப்போ நீங்கள் சாப்பாடுகளால் ஏதாவது வருதுன்னு சொல்லி நீங்கள் காணணுமெண்டா சில சாப்பாடுகள் அவங்க சாப்பிட்ட பிறகு அது நடக்குதா இருந்தால் அது நீங்கள் எலிமினேட் பண்ணி பாருங்க, அது கொடுக்காம இப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படி பார்த்தா நீங்கள் அநேகமான பிள்ளைகளுக்கு கணக்கு க்ளூட்டன் பிரச்சனை இருக்குது, மற்றது வீட் பிரச்சனை இருக்குது. அப்போ அதுகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சில பிள்ளைகளுக்கு ஈவன் தேங்காய் பால் அப்படி பிரச்சனைகளும் இருக்குது. அதனால் உடம்புல இப்போ அலர்ஜிக்குன்னு சொல்லக்குள்ள உடம்புல இப்படி ஏதாவது வந்து இது என்ன சொல்கிறது, அந்த உங்களுக்கு தேர்மல் மாதிரி இல்லாட்டி ஏதாவது ரேஷஸ் மாதிரி வந்து அவங்களுக்கு அதை பார்க்க தெரியும். ஆனால் சிலது வந்து இன்டர்னலாக இருக்கும், அது அவங்களோட பிஹேவியர்லேருந்து தான் தெரியும். இன்னொரு விஷயம் வந்து சுகர். பிள்ளைகளுக்கு அநேகமாக சில ஆட்கள் சொல்லுவாங்க சீனி கொடுத்தா பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்யாத, சும்மா ஒரு தியரி, பிள்ளைகள் நார்மலாக தான் இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் இல்லை, அது ப்ரூவன் தியரி என்னென்னா சுகர் வந்து உடம்புல எனர்ஜியை கூட்டும். எனர்ஜியை கூட்டினோன்னா அவங்களுக்கு தெரியாமல் அது அவங்கள கூட ஹைப்பர் ஆக்ட் பண்ண வைக்கும். இப்போ நான் டீச்சராக நான் அதை பார்த்துருக்குறேன். இப்போ அதனால் அந்த டைமில் அவங்களுக்கு நீங்கள் பர்த்டே பார்ட்டி எப்போயுமே கொடுக்க மாட்டீங்கன்னு, அட் பர்த்டே பார்ட்டி எப்படி எதுமெண்டா கூட சுகர் வேணும், சரியா. இப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன கவனமாக இருக்கலாம்டா, அந்த நேரத்தில் நீங்கள் வெளியில் வச்சு அவங்களுக்கு சுகரை கொடுத்துட்டு வெளியில் ஒரு சுற்று ஓட விடலாம். அப்படி ஓட விட ஏதாவது எனர்ஜெட்டிக்காக அவங்களுக்கு செய்ய விட்டால் அவங்க கடைசியில் எல்லாம் செய்து முடிஞ்சு அந்த எனர்ஜி போனோன்னா அப்படியே களைச்சி போயிடுவாங்க. அப்புறம் அவங்கள நீங்கள் வீட்டில் கொண்டு போய் நித்திரையாக்கலாம்.
அப்போ அதுவும் ஒரு காரணம். இப்போ சாப்பாட்டு வித்தியாசமான சாப்பாட்டு வகைகளை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். 5வது வந்து ஃபெட்டீக், களைப்பு. அப்போ பிள்ளைகள் களைச்சு போகிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஸ்லீப், நித்திரையும் ஒரு காரணமாக இருக்கும். அப்போ பிள்ளைகள் வந்து குழந்தைகளான வயசில், இப்போ 3 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் அவங்களுக்கு இந்த ஸ்கூல்ல எல்லாம் நாங்கள் சொல்கிறது 8 மணிக்கு பின்னிரம் இரவில் நித்திரை போக விட்டால் அது அப்படி காலம் அவங்க எழும்பக்குள்ள அவங்களுக்கு அது ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதுமாதிரி 5ல் இருந்து 8 வயசுள்ள பிள்ளைகளுக்கு 8:30க்கு அவங்க நித்திரை போகிறது ஒரு நல்ல டைமாக இருக்கும். அப்புறம் 12 வயசுலேருந்து மேலேண்டா அவங்க 9 மணிக்கு நித்திரை போகலாம். அதில் இருந்து அவங்களுக்கு தேவையான 10 மணித்தியாலம் ஸ்லீப் அவங்களுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும். அது அவங்களுக்கு அடுத்த நாள் களைச்சு போகாமல் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். உங்களோட காமெண்ட் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிள்ளைகள் மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கு? உங்களோட என்ன வேறு காரணங்கள் கணக்கு இருக்குது, அதில் நீங்கள் சில காரணங்களையும் நீங்கள் காமெண்ட்டில் போடலாம். பட் நான் கொடுத்துருக்கிற விஷயங்கள் எப்படி அதை சவுண்ட் பண்ணுது, அவங்க மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கு அது காரணமாக இருக்குதா இல்லையா என்று நீங்கள் காமெண்ட்டில் போடுங்க. அதை எனக்கு வாசிக்க விருப்பமாக இருக்குது. அப்போ நான் அதுக்கேற்ற மாரி உங்களோட அதில் ஒரு டிஸ்கஷன் நாங்கள் வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அமர்த்தினீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு பீரியாடிக்கலாக வந்து கொண்டிருக்கும். இப்போ உங்கள் யாருக்கும் பிள்ளைகள் டிசிப்ளின் இல்லாட்டி பிள்ளை வளர்க்குறதுல ஏதாவது ஒரு விளக்கம் கூட வேணுமெண்டா நான் பர்சனல் கோச்சும் செய்கிறேன். நான் அதை நீங்கள் கீழே இருக்கிற லிங்க்குக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.